யாரை என் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம், உன்னையே பார்ப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து. ஏய், நீ மட்டும் என்னடி நினைக்கிறது? நானும் அப்படிதாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையே தடம் திருப்பி போட்டவன் நீ தாண்டி. நல்லா போயிட்டு இருந்த என் லைஃபை நாசமாக்குனதும் இல்லாம இப்ப வந்து என்கிட்ட நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன தப்பு பண்ணவனை பார்த்து தப்பு பண்ணேன்னு சொன்னா வலிக்க தான் செய்யும். அத தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. எது எது நான் தப்பு பண்ணனா? ஏய், பார்த்து பேசு. நான் தப்பு பண்ணங்கிறதுக்கு என்னடி ஆதாரம்? ஆதாரம் உன் மனசாட்சி தாண்டா உனக்கு ஆதாரம். மனசாட்சி இல்லாதவன் கிட்ட மனசாட்சி பத்தி பேசுறதே வேஸ்ட். சும்மா நிறுத்தடி. ஆஹா, டீயா? யார பத்திர டீன்னு சொன்ன? பொறுக்கி. ஏய், உனக்கு மரியாதை இல்லை, ஜாக்கிரதா. ஏய், ரெண்டு பேரும் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆமா ஆமா, இந்த பொறுக்கிக்கு அந்த பொறுக்கி சப்போர்ட் பண்ண வந்திருக்கான். காவ்யா, பார்த்து பேசு. ஏதோ அத்தை பொண்ணுங்கிறங்காட்டி தான் நானும் நீ பேசுறதுக்கெல்லாம் பொறுமையா இருந்தேன். நீ என்னை பார்த்ததுல இருந்து தப்பா கணிச்சிட்டு பேசிட்டு இருக்க. ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசினா என்னமோ ரொம்ப பேசுற. உன்னை விட அழகான பொண்ணுங்களா எனக்கு தெரியும். தேவையில்லாம பேசாத. இப்படி தாண்டா என்னையும் பேசிட்டு இருக்கா, பொறுக்கி பொறுக்கின்னு. என்னமோ நீ எதுவுமே தப்பே பண்ணதில்லையாடி? டேய் நிறுத்துடா, சும்மா என்னமோ கத்துற. தேவையில்லாத பேசாத. நீ என்ன பண்ணேன்னு ஊருக்கே தெரியும். இன்னும் இவனுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ தெரியாத, யாருக்கு தெரியும்? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது தானே, அதனால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பழசெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஏன் உங்க அம்மா போனகிட்ட அதெல்லாம் சொல்லலையா? தப்பே நடந்திருந்தாலும் இப்போ அவர் எதுவுமே பிரச்சனை பண்ணல, நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. புரியுதா? நான் பிரச்சனை பண்றேன்னா ஏன் பிரச்சனைடா அது? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் கூட பிறந்ததா தெரியும். இவன் பண்ண வேலையில வெளியே சொல்ல முடியாம இவ்வளவு நாள் அதை மறக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? என்ன மாதிரி பொண்ணுங்களெல்லாம் உங்களுக்கு பார்த்தா இலக்காரமா தெரியுதாடா? வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் இவன் ஒருத்தனால மட்டும்தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது தெரியுமா உனக்கு? வெற்றியை நான் தப்பே பண்ணியிருக்கலாம், ஆனா அதுக்கான நேரம் இது இல்லை. இப்போ நீ அவரை ஏன் கஷ்டப்படுத்துற? இப்போ பாட்டியை பக்கம் தானே நீயும் வந்திருக்க, அவரும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரச்சனை பண்ணாத? வேண்டாமா? டேய், முதல்ல நான் தப்பே பண்ணலடா. பொய் பேசாதடா. அன்னைக்கு இதே மாதிரிதான் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி பொய் சொல்லியே உன் பக்கம் நியாயத்தை நிரூபிக்கிற மாதிரி நிரூபிச்சிட்டல்ல. இன்னைக்கு இப்படிதான் சொல்றேன். எனக்கு என்ன பைத்தியமா மேல போய் சொல்றதுக்கு? விட்டா என்ன பைத்தியமே ஆக்கிடுவீங்க போல இருக்குல்ல. உன்னால இந்த 10 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப தெரியுமா? எல்லாம் என் தலை இழுத்து நீ பண்ண வேலை அப்படி. என்னால சொல்ல முடியாம தவிக்கிறேன். ஏய் நிறுத்தடி. நான் தான் பண்ணலன்னு சொல்றேன். நீடி ஏன்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அப்ப அந்த இடத்துல யார் வந்தாங்க? உன் முகம் தான் எனக்கு தெரிஞ்சது. நீ தான் அங்க இருந்த. அப்படி இருக்கும்போது வேற யாராவது வர முடியும்? ஐயோ, சத்தியமா நான் இல்லைன்னு சொல்றேன்ல. நிறுத்து. சும்மா என்னமோ இந்த காலத்துலயாவது ஏதோ வீடியோன்னு சொன்னா கூட ஏன்னு சொல்ல. நான் என் கண்ணுக்கு நேரம் உன்னை பார்த்தேன். நீ பண்ண தப்பு என் வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு. எல்லாரும் எனக்கு கேவலமா பேசி என் குடும்பத்தையும் இங்கிருந்து வெளியே நடத்துற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாமே உன்னால தாண்டா. உன்னால தாண்டி எங்க குடும்பமும் வெளியே போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு உனக்கு தெரியுமாடி? இங்க பார், உன்னை பழிவும் வரவும் விட மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்கவும் விட மாட்டேன். பார்த்துட்டே இரு. ஏய், என்ன பேசுற காவ்யா? இங்க பார், இதுல நீ தலையிடாத. உனக்கு இந்த பிரச்சனைக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது. நீ ஒழுங்கா தள்ளி நின்று. இவனை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் கோலை கிடையாது, சொல்லிட்டு தான் செய்வேன். இவனால தான் நான் அசிங்கப்பட்டேன். இவனால என்னோட அசிங்கத்தை துடைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன். சொல்ல மாட்டேன், செய்வேன். பார்த்துக்கிட்டே இரு. என் பேர் காவ்யா இல்லை. அண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. அவ எதுவும் லூசு மாதிரி பேசிட்டு போறான். இதுக்காக தான் நான் வராமையே இருந்தேன்டா இந்தியாவுக்கு. இவன் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இந்த 2-3 நாள் கூட நான் சந்தோஷமாக தான்டா இருந்தேன். இப்போ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அந்த பொண்ணு நானும் எவ்வளோ விரும்புகிறோம் தெரியுமா? அவ்வளோ நேசிக்கிறேன்டா. என்னை அவ்வளோ நேசிக்கிறான். அவள் கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன்டா என் வாழ்க்கையை பற்றி. வந்த ஒரு நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டு போயிட்டாடா. அண்ணே, என்னை மன்னிச்சிருங்க அண்ணே. எனக்கு அன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கூட தெரியாது. நீங்கள் யாருமே சொல்லவே இல்லை. ஏதோ சங்கடம் மட்டும்தான் எனக்கு தெரியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அதை சொல்ல முடியுமா? அதை கேட்காதடா. என்னால் அது சொல்லக்கூடிய மனநிலைமை நான் இப்போ இல்லை. இன்னொரு நாள் சொல்கிறேன்டா.
என்னதான் நடக்குதுன்னே தெரியல, சும்மா புதிர் போட்டுக்கிட்டே இருக்காங்களே. இவங்க லைஃப்ல அப்படி என்னதான் நடந்துச்சு உங்களுக்காவது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பா இவங்க பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிக்கலைனாலும் சொல்லுங்க, பிடிச்சாலும் சொல்லுங்க. வேலா, ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குமா, ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரியா? இருங்க, அதான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன நேரத்தில் முழிச்சுனா முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மூஞ்சிலாம் முழிக்க வேண்டியதாக இருக்கு. அண்ணி பார்த்து பேசுங்க அண்ணி, எங்களுக்கும் தான் எல்லா கஷ்டமுமே இருந்தது. என்னமோ உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. இது அம்மா வீடு தானே, நானும் வரதுக்கு உரிமை இருக்குது. அதனால தான் நான் வந்திருக்கேன். ஆனால் அவசியமாக உங்களை காயப்படுத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இல்லைனா மட்டும் நீங்கள் காயப்படுத்தாமல் இருந்துருவீங்க பாரு. உங்களால் என் பையன், நான், என் புருஷன் எல்லாருமே தலை குனிஞ்சு நின்னது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பத்தாதிக்கு எங்களை இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு வேற துரத்தி விட்டுட்டீங்க. அப்படி விட்டீங்களா? எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க. மனசில் உங்களை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. சும்மா நிறுத்துங்க நீ, சும்மா இங்கிலீஷே பேசிகிட்டு இருக்கீங்க. ரமா, நீ எதுக்காக இப்போ வந்து அழுதுட்டு இருக்க? அவங்க பேசுனாங்கன்னா அதை கேட்டுட்டு நீ அழுகிற லெவலுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் திருப்பி கேட்க வேண்டியதானே? கேப்படா, கேப்ப என்னன்னு கேப்ப? உங்கள் பையன் பண்ண லட்சணத்துக்கு நாங்களும் தான் ஊரை விட்டு போய் எவ்வளோ சங்கடப்பட்டோன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்னமோ எங்கள் பொண்ணு தப்பு பண்ண மாதிரி பேசுகிறீங்க. எவ்வளோ சங்கடம் இருக்குது தெரியுமா? இப்போ மாமியாரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏதோ வந்த இடத்துல மூஞ்சிக்கு மூஞ்சின்னு மோதுனா உடனே என்னமோ பழசெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க உங்கள் ஒய்ஃபு. இது தப்புன்னு தோணலையா உங்களுக்கு? பொம்பளைங்களும் பேசும்போது ஆம்பளைங்க பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதடா? அவங்க பேசுனா அவங்க பேசி அதோட நிறுத்திக்க போகிறாங்க. உனக்கு அந்த அறிவு கூட இல்லையா? அறிவு இருந்தால் நான் ஏங்க உங்ககிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்க போகிறேன்? அறிவு இல்லாதங்காட்டி தான் உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு மனோ, பார்த்து பேசு சரியா? சரியான டென்ஷன் ஆயிடுவேன். அப்படியே எங்கள் அப்பா பார்த்து நீ டென்ஷன் ஆகிற லெவலுக்கு இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லாத வீட்டில் பொண்ணை கொடுத்தது தப்பாக போச்சு. அப்படியும் எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதாக நடந்ததா? என் தங்கச்சி எப்போ பாரு கண்ணீர் வடிக்கிறது தான் மிச்சம். ஆனால் இப்போ என் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கண்ணீர் வடிக்க வச்சிட்டீங்க உங்கள் பொண்ணுனால, நீங்கள் பெத்த பொண்ணுனால. இப்போ வரைக்கும் நான் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என் தங்கச்சி மட்டும்தான். அதுக்குன்னு உறவெல்லாம் கொண்டாடுறதுக்கு நான் இல்லை. அவன் மேலே ஒரு பரிதாபம் என்றைக்குமே இருக்கும். அதே சமயம் உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தில் இருக்க குழந்தைங்க மேலே எல்லாத்து மேலேயும் வெறுப்பு தான் ஏன் இருக்குது. அதுவும் பொண்ணு பண்ண வேலைனால எனக்கு உங்கள் வீட்டையவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சும்மா நிறுத்து. எப்போ பார்த்தாலும் என்னமோ என் பொண்ணுங்கள்லாம் தங்கம் சரியா? அந்த தங்கத்தை பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. உன் பசங்களை பற்றி நான் ஏதாவது பேசுனேனாடா? தேவையில்லாம எதுக்கு என் பிள்ளைகளை பற்றி பேசுகிற நீ? அண்ணன், என் புருஷனை வாடா போடான்னு பேசுகிற லெவலுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாதுண்ணே. அண்ணி, நான் இந்த வீட்டு போகணும். அதனால நீங்கள் என்னை என்ன வேணால் பேசலாம், அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் என் புருஷனை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார்? என் புருஷனை பற்றி பேசுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா? தேவையில்லாமல் என் புருஷனை அசிங்கப்படுத்தாதீங்க. இப்போ வரைக்கும் என் புருஷன் என்னை கண்ணு கலங்காமல் நல்லா தான் வச்சுருக்காரு. தங்கச்சி செத்துட்டாளா பொழைச்சாலா இருக்காளா இல்லையான்னு கூட பார்க்குறக்கீங்க யாருக்குமே இல்லை. அப்படி இருக்கும்போது என் புருஷனை ஏன் பேசுறீங்க? அட்டேங்க அப்பா, அதே தான். அண்ணன் இருக்கானா செத்துட்டானா இவன் அவ்வளோ அவமானப்படுத்துறானே, இவ்வளோ படுத்துறமே அப்படிங்கிறது எண்ணம் கூட கிடையாது. அண்ணன் பசங்க மேலே ஒரு அன்பு கிடையாது. சி, சும்மா நிறுத்துங்க. என்னமோ உங்கள் பையன் தப்பு பண்ணாத மாதிரி பேசுறீங்க. உங்கள் பையன் தப்பு பண்ணாலும் பண்ணலைனாலும் அப்போ அன்னைக்கு அந்த இடத்துல இருந்தது யாரு? அதை சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு பேரும். என்னமோ வாய்க்கிலேயே பேசுறீங்க, பேசுங்க. ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? உங்கள் பையன் தப்பு பண்ணதுனால தானே உங்கள் மூஞ்சி மாறுது. நாங்கள் ஏதாவது உங்கள் பையனையும் யாரையாவது பற்றி பேச வந்தோம், எங்கள் அம்மாவை பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிடுவோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் சண்டைக்கு வரீங்க? எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நானும் எதுவும் காட்டிக்கூடாது, உங்ககிட்ட எந்த வம்புக்கு வரக்கூடாதுன்னு தான் நினச்சி நான் வந்தேன். ஆளில் நீங்கள் இருக்கும்போது நாங்கள் வந்தது என்ன தப்பாக போச்சு உங்களுக்கு? நீங்கள் பேசுறதுனால தான் இப்போ வார்த்தை தடிச்சிருச்சு. இனி இதுக்கும் எங்களே குறை சொல்லாதீங்க சரியா? என்னைக்குமே பொண்ணை பெற்றவங்கள தானே தப்பாக பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கையா, என் 3 பொண்ணுங்களில் எந்த பொண்ணையும் உன் வீட்டுக்கு மருமகளை நான் அனுப்பவே மாட்டேன். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். என் பிள்ளைங்களுக்கு நல்ல பசங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்குவேன். அதே தான் நானும் சொல்கிறேன். என் பசங்க எந்த பையன் உன் பிள்ளைய பார்க்கவும் கூடாது, உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது சரியா? அப்படியே வந்தாலும் வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். என் பசங்களுக்கு நல்ல பிள்ளைங்களா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். பார்க்கலாம்யா, சவால். உன் பசங்க என்றைக்குமே எங்கள் வீட்டு மாப்பிள்ளைங்களாகவே முடியாது. அந்த தகுதி உங்கள் பசங்களில் எவனுக்குமே கிடையாது. டே நிறுத்துடா. சும்மா என்னமோ தகுதி இல்லை அது இல்லைங்கிற ரொம்பத்தான் பேசுகிற சரியா? ஏன் பிள்ளைங்களை கட்டிக்கிறதுக்கு உன் பொண்ணுங்களுக்கு தாண்டா தகுதி இல்லை. சரியா? சரி,
உனக்கு தகுதியான இடத்துல நீ பார்த்து கட்டிக்கோ. எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி தான் என் பொண்ணுங்களுக்கு தகுந்த இடமா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலேயும் உன் பையன் என் பிள்ளையோட வாழ்க்கையில் வர்றதுக்கு நாங்கள் விருப்பப்படலை. என் பிள்ளைகளை நான் கண்டிச்சு வச்சுக்கிறேன். அதே மாதிரி உன் பசங்களை நீ கண்டிச்சு வச்சுக்கோ. இப்போ வந்தது எங்கள் மாமியாரை பார்க்கறக்கு, அதை நாங்கள் பார்த்துட்டு போய்க்கிறோம். அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் இருந்துக்கிட்டா சரிதான். வேலா, நீ ஏன் சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லைங்க, போகலாம் வாங்க. அதே தான் நாங்களும். எங்கள் பசங்களை கண்டிக்க எங்களுக்கு தெரியும். உன் பொண்ணுங்களை வச்சு மயக்கிற வேலை வச்சுக்காத. ஏன்னா என்னோட பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நான் ரொம்ப பெரிய லெவலில் இருக்க வெளியூரில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன் பொண்ணுங்களை வச்சு மயக்கிற வேலை வச்சுக்காத. எப்படி இருந்தாலும் எல்லாரும் சந்திக்கிறதுக்கு இங்கே நேரம் வந்துருச்சு. உன் பொண்ணுங்களெல்லாம் பார்த்து வச்சுக்கையா, பார்த்து வச்சுக்கோ. அதே தான் நீயும் உன் பசங்க கிட்ட சொல்லி வை. போகலாம் வாங்க. நல்ல இழுத்து. டேய், காயத்ரி இங்கே வந்திருக்காடா. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? ஆரோ சிஸ்ட பேசி எனக்கு எப்படியாவது பக்கத்தில் அவளை உட்கார சீட்டு வாங்கி கொடுறா. டேய், நான் தம்பிடா. இருக்கட்டும்டா. டேய் போட, நல்ல முடியாது. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா எனக்காகடா. டேய் ஏன்டா? ச்சே, எனக்கு யாருமே இல்லையேடா. உன்னை என் தம்பியாவா பார்த்த, ஒரு ஃப்ரெண்டாக தானடா பார்த்தேன். டேய் ஐஸ் வைக்காத, நான் பண்ணி தந்துடுறேன். நீ பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். டேய் பிறந்தவனை கேள்றா, அவங்க வந்திருக்காங்கடா எனக்காகடா. சை, கேட்டு தொலைக்கிற விடு. மேம், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், கேட்கலாமா? சார், என்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்க போறீங்க? மேம் பயந்துக்காதீங்க. நார்மலாக ஒரு ஜென்ரலாக ஒரு ஹெல்ப் தான், வேற ஒன்றும் இல்லை. சார், மேம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா 2 பேர் வருவாங்க. எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். பேர் காயத்ரி, அதுக்கப்புறமா அவங்க சிஸ்டர் பேர் வந்து சுனிதா. ஸோ காயத்ரியை வந்து ரகு அப்படிங்கிறவர்கிட்ட உட்கார வைக்கணும். அதே மாதிரி சுனிதா அவங்க யார் கூட வேணால் உட்காந்துட்டு, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ ரகுவையும் காயத்ரியும் மட்டும் ஒட்டுக்கா உட்கார மாதிரி பிளான் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? சார், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இது வேற மாதிரி தெரியுது சார். நான் இந்த வேலைக்கு வரலையே சார். மேம், நீங்கள் ஒரு புனிதமான காதலுக்கு தான் மேம் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ப்ளீஸ் மேம், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னு நம்பி தான் கேட்குறோம். வேறு எந்த மோட்டிவ்லையும் கேட்கல. இத்தனைக்கும் அவங்க எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான் மேம். அவரை தான் எங்கள் அண்ணன் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான். அவங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருந்தும் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரம் வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டைமிங்காக இருக்கும். பக்கத்தில் உட்காந்தா கண்டிப்பாக அவர் கன்வின்ஸ் பண்ணுவார். ப்ளீஸ். சரி சார், ஏதோ காதல் அது இதுன்னா பெரிய வார்த்தை பேசுகிறீங்க. ஓகே சார், உண்மையான காதல்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க பேர் என்ன சொன்னீங்க சார்? காயத்ரி. அவங்கள ரகு அப்படிங்கிறவங்க பக்கத்தில் உட்கார வைக்கணும். தான் இவர் தான் அந்த ரகு. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ, நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஆல் தி பெஸ்ட் சார். அண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. போதுமாடா, உனக்கு ஒரு வேலை தான் பார்க்காம இருந்தேன். அந்த பொண்ணு சொல்லிருச்சு, நான் சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, எனக்கு சீட்டை சொல்லிட்டுங்கன்னா நான் போய் உட்காந்துக்கிறேன். நீ என்னமோ பண்ணிட்டு போ. ஏய், சுனிதா யாருன்னு தெரியும்ல? அண்ணாவோட லவர். அதனால அண்ணி நம்ம ரெண்டுத்துக்கும். உன் பக்கத்தில் அவங்க உட்காந்தனா சேஃப்டியாக என்ன வேணும் ஏதுன்னு கேட்டு கூப்பிட்டு வாடா, சரியா? ஏன் ட்ரிபிள் சீட் இருந்து அதில் உட்கார வேண்டியது, நான் சிங்கிள் சீட்டில் உட்காந்துக்கிறேன். டே பக்கி, நானே 2 பேர் உட்கார மாதிரி சீட்டில் தான்டா கேட்டிருக்கேன். நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கோங்க, நாங்கள் முன்னாடி உட்காந்துக்கிறோம். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும்டா. ட்ரிபிள் சீட்டில் உட்காந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு பேச முடியாமல் போயிடுச்சுன்னா. டேய், நீ எனக்கு இருக்காடா? பக்கத்தில் இருக்கவங்களும் உன்னை நோட் பண்ணுறதா வேலையா? 2வது யார் வேணால் வரலாம் உங்கள் பக்கத்தில். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் தமிழ் தெரியணும்னு அவசியம் இல்லை. வேறு லாங்குவேஜஸாக இருக்கும்ல. உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. எதுக்குடா அந்த ரிஸ்க்கு? அதனால தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அது தகுந்த மாதிரி எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கடா. போடா. வெல்கம் மேம். உங்களோட பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட் இதெல்லாமே காமிங்க மேம். அநேகமாக இவங்க தான் காயத்ரின்னு நினைக்கிறேன். ஐ திங்க். சரி, ஓகே சார். இவங்க தானா? கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். ஆமாம் மேம், ப்ளீஸ் மேம். அப்படியே 2 பேரை உட்கார சீட்டை உட்கார வைங்க மேம், போதும். சரி சார், ஓகே. மேம், உங்கள் 2 பேர்த்துக்கும் சீட்டு அங்கே இருக்குது. காயத்ரி மேம், நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துக்கோங்க, லெஃப்ட் சைடில். சுனிதா மேம், நீங்கள் அதுக்கு செகண்ட் சீட்டில் லெஃப்ட் சைடில் உட்காந்துக்குங்க. எதுக்காக நாங்கள் தனியாக உட்காரணும் மேம்? லாங் ட்ராவல் எடுக்கிறோம். நாங்கள் 2 பேர் சிஸ்டர்ஸ் தான். ஸோ எங்கள் 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி உட்கார வச்சிடலாம்ல மேம்? ப்ளீஸ். இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்கும். சீட்ஸ் வந்து எப்படி வேணால் அமையும். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை மேம். நாங்கள் ஒட்டுக்காக தான் மேம் புக் பண்ணோம் மேம். ப்ளீஸ், உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க சீட்டில் உட்காருங்க மேம். எல்லாருமே வராங்க, ப்ளீஸ் எங்களுக்காக.
எப்படிங்க வீட்டுக்காக தான் டிக்கெட் புக் பண்ணோம், அதுவும் நாங்களா இங்கே வந்து தான் புக் பண்ணோம் டேரெக்டாக. அப்படி இருக்கும்போது ஒரே நம்பர் தான் வந்திருக்கு பாருங்கள். இது 2021. எங்களை கொண்டு போய் தனித்தனியாக பிரித்து வைக்கிறீங்களே மேம். சீட் என்ன மேம்? மேம் சாரி, இங்கே பெரிய விஐபிஸ் ஒருத்தவங்க வராங்க, அதனால் அவங்க சொல்கிற மாதிரி தான் சீட் அரேஞ்ச் பண்ண முடியும். ப்ளீஸ் மேம் என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க மேம். என்னங்க உங்களோட? சரி விடு, அவங்க தான் அப்படி சொல்கிறாங்களே, கொஞ்ச நேரம் உட்காரு, அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம மாறி உட்காந்துக்கலாம், சரியா? என்னடி இது, நம்ம சீட்டை நமக்கே தரமாட்டேங்கிறாங்க, நம்ம இதுக்காக கன்வின்சிங்கெல்லாம் போகணுமா? சரிடி, விஐபின்னு சொல்கிறாங்களே, அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களும் வேலைக்காக தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? சரி வா, எப்படி இருந்தாலும் 2 பேரும் கண்ணை மூடி தூங்க தானே போகிறோம். எங்கேருந்து தூங்கினா என்ன? வைத்தியம், 2 பேர் தனியாக போகிறோன்னு தெரியுமா தெரியாதா? அம்மா 2 பேர்த்தையும் ஒட்டுக்கா உட்காந்து சேஃப்டியாக தானே வர சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கலாம்டி, ஃப்ளைட்டில் தானே இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைவா? யாராவது கிட்ட சொல்லி எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி சீட் மாற்றி விட சொல்கிறேன். அக்கா ப்ளீஸ், நாங்கள் 2 பேர்த்துக்கும் ஒட்டுக்காக தான் வேணும். தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட தெரியாது, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் சொன்னதாக சொல்லுங்கள். அவங்களும் ஒட்டுக்கா உட்காந்துக்கிட்டும் நாங்களும் ஒட்டுக்கா உட்காந்துக்குவோம்லக்கா, ப்ளீஸ். சரி மேம், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? ப்ளீஸ் எனக்காக இப்போ உட்காருங்க மேம். பாருங்கள், நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணிப்பேன், பார்த்துக்கோங்க. மேம் ஏன் மேம்? சார் உங்களால் எனக்கு வேலை போயிடும் போலையே. நீங்கள் உட்காருவீங்க, உங்களுக்கு எதுவும் போகாமல் நான் பார்த்துக்கிறேன். சரி சார். மேம் ப்ளீஸ் கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேம், நானும் உங்களை மாதிரி தானே. ஏன் மேம்? ஏய் பாவண்டி, ஏண்டி? சரி, எங்களால் உங்களுக்கு லைஃபே போயிடக்கூடாது, கேரியரும் பாதிக்கப்படக்கூடாது, நான் அமைதியாக போய் உட்காறேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மாற்றி கொடுத்துருங்க ப்ளீஸ். இவ்வளோ மணி நேரமெல்லாம் தெரியாத ஒரு நபர் கூட ட்ராவல் பண்ண முடியாது. உங்கள் சுச்சுவேஷன் தெரியுது மேம், சொல்கிறேன். தேங்க்யூ மேம், ஸோ ஸ்வீட் மேம். 2 பேர் உட்காருங்க, வந்ததுக்கப்புறம் நான் பேசிட்டு சொல்கிறேன் மேம். என்னமோங்க போங்க, புதுசாக சொல்கிறீங்க. ஹாய் சுனிதா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் தானா? நீங்கள் எங்கே இங்கே? நாங்களும் இந்தியா தான் வரோம், அதுக்காக தான். அப்போ இது ரகு நான் பார்த்தவே இல்லையா? ஆமாம், அவரே தான். இப்போ நீங்கள் ஒட்டுக்கா இருக்கிற சேரை கூட நாங்கள் தான் மாற்றிட்டோம், ஷஃபிள் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என் கூட உட்காந்துட்டு வரதுக்கு? எனக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் என் குழந்தைனாராக போகிறீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக உட்காருங்க. எனக்கும் தைரியமாக இருக்கும். நாங்கள் 2 பேர் மட்டுமே போகிறோமேன்னு பயந்துட்டே வந்தேன். இப்போ நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு எதுவும் துணைக்கு வர மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷங்க. ஆமாம், அவர் எப்படி இருக்காரு? ஏன் நீங்கள் பேசலீங்களா? நீ பேசினேன், ஆனால் அதிகமாக யாரோ இருக்காங்க போல், யாரோ சண்டைலாம் போடுறாங்க, எங்கள் அத்தை பொண்ணு அப்படி இப்படின்னுலாம் சொன்னார். என்னால் அதிகமாக அவர்கிட்ட பேச முடியல. நானும் இங்கே கிளம்பி வர வேண்டியதாக இருக்கா. இனி இந்தியா ரீச் பண்ணி வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசணும். அதெல்லாம் நான் விலாவரியா அண்ணனையே சொல்கிறேன் நீ, சரிங்களா? நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். என்னமோங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போதும். எனக்கு எதுவும் மனசு உறுத்தலாகவே இருக்குது கதிர். அண்ணி கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்க கதிர். என்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்த வேலை தானா? எது நாங்கள் பார்த்த வேலை? இது என்ன வம்பா போச்சு? நான் பாட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி பேசுற? நான் தான் கேட்கணும். என்ன நீ என்ன ஃபாலோ பண்ணுறியடி? ஏய் முட்டைக்கண்ணா, ஆஃபீஸில் உன்னை ஒரு சாரி மதிச்சு மரியாதை கொடுத்துட்ருக்கேன். இங்கே எல்லா இடத்துலையும் மரியாதை கொடுப்பேன்னு நினச்சிட்டு இருக்காது, சரியா? நீ மரியாதை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த புருஷனும் பொண்டாட்டி வந்து மரியாதையாக பேசணும்னு எதிர்பார்க்க கூடாதுங்கிறது எனக்கு தெரியும்டி. ஒரு பொறுக்கி, யூ உன் பக்கத்தில் தான் உட்காரணுமா? என் தலை இழுத்து. பக்கத்தில் உட்காரக்கு இப்படி யோசிச்சா என்னடி? வாழ்நாள் பூரா என் கூட தாண்டி இருக்க போற, அதுக்கு என்னடி பண்ணுவ? டி என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? என்னால அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன் கூடயா? அப்பா சாமி, ஒரு டைம் மிஷின் கூட யாராவது வாழ முடியுமா? எப்பப்பா நீ அப்பேற்பட்ட ஆளு. இங்க பாருங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத. ரகு சார் ரொம்ப நல்லவர் தான், கண்டிப்பா இவங்க 2 பேத்துக்கும் தான் செட் ஆகும். ஆமா, நீங்க யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல சார்? நானா? இல்லையே. பொய் சொல்லாதீங்க. உங்க அண்ணன் கூட யாரையோ நீங்க லவ் பண்றீங்கன்னு சொன்னாரு, ஆனா யாருன்னு தெரியாதுன்னு தான் சொன்னாரு. எப்போ உங்ககிட்ட உங்க காதலை சொல்ல போறீங்க? இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா? இல்ல, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. ஆனா வீட்டுக்கு தெரியாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன்ல அப்பப்போ பேசுவா, ஆனா நாங்க நேர்ல 2 பேரும் காமிச்சுக்க மாட்டோம். எங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க தான். காந்தியாவை சொல்றீங்களா? ஆமா, அவளை உங்களுக்கு தெரியுமா? ஐயோ ஏங்க, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ரியலி? அண்ணி நிஜமா தான் சொல்றீங்களா? என்ன அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்க வந்திருக்கோம், பார்த்தது இல்லையா நீங்க? ஆமா அண்ணி, ஆமா ஆமா, அவங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? சாரி, நான் மறந்தே போயிட்டேன் அண்ணி. அண்ணி அவகிட்ட சொல்லுங்க அண்ணி. அவளும் ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டுல எப்படி சொல்றதுன்னு புலம்பிட்டு இருந்தா. கடைசியில பார்த்தா நீங்க தானே அது. ஆமாங்க அண்ணி, சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கலங்க அண்ணி. காவியா உங்க ஃப்ரெண்டா இருப்பானு எனக்கு நீ வசதியா போச்சு. எதுக்கு என்ன தூது விட்டுருக்கா? இது நல்லா இருக்கே, பேசாம நான் தெரியாதுன்னே சொல்லிடுவேன். ப்ளீஸ் அண்ணி, என்ன அண்ணி? சரி சரி, நீங்க கல்யாணம் முடிஞ்சனா கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஓகேவா?
ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க சீக்கிரம் படிப்பு முடிக்கணும். நீ அப்பதான் உங்களுக்கு கல்யாணம் நடந்து நீ ரகு வேற இடையில இருக்கான், உங்க அக்கா வேற இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்போ காவியாவை கை பிடிக்கிறது? போங்க, நீ ரொம்ப போரிங். கதிர் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் நல்லதாவே நடக்கும். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். வேற என்ன நடக்கும்? சண்டை தான். என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தேன், கொன்ன நோண்டிடுவேண்டா. நோடுடி என் பொண்டாட்டி. புற பொறுக்கி. ஏர் ஹோஸ்டஸ், நீ இவனை என் பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பாத்தீங்களா? என்னமான உனக்கு பாவம் பண்ண? இதுக்குமா இவனை என் பக்கத்துல உட்கார வச்ச? உங்களை பக்கத்துல வந்து உட்காருதுடா. பேசாம உட்காரேண்டி, உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன், அது கூட புரிஞ்சுக்க தெரியலையா? நீங்க நினைக்கிறது நடக்காது சார், பேசாம இருங்க. அதெல்லாம் நடக்குமா நடக்காத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அமைதியா இருங்க. போடாங்க, உங்ககிட்ட பேசுறது வேஸ்டடா. பேசாம உட்காரடி கொஞ்ச நேரம். நீ பாவம்.